இப்போ அமைச்சர் சரத் அவர்கள் பவுடர் மாதிரி வச்சு அதுவும் செல்ஃபோன் டிஸ்பிளேல வச்சு பண்ணுறாரு. அதாவது ஒரு நிமிஷம் கூட என்னால் அந்த போதை இல்லாமல் இருக்க முடியாதுன்னு ஒருத்தன் இருப்பான்ல, அவனை தவிர வேற யாரும் இப்படி ஒரு விஷயத்தை செய்ய மாட்டாங்க. குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அதுக்காக நான் மாத்திரையை இது பண்ண ஒரு நம்புற மாதிரி இல்லை. தாவேக அரசு மீது விமர்சனம் செய்வதற்கு பெருசா ஒண்ணுமே கிடையாது. உங்க ஆட்சியில இந்த லட்சணத்துல தான் இருந்தீங்க, நீங்க கூட அணில் கடிச்சிருச்சு மின்சார உயர்கள்னு சொன்னவதானே ஒரு கேள்வி கேட்டா இவங்க கிட்ட பதில் கிடையாது. டெல்லி சிறப்பு பிரதிநிதியா ஜனநாயகன் தயாரிப்பாளர் நியமிச்சிருக்காங்க. இதுவும் கூட விமர்சனத்துக்குரிய ஒரு விஷயம் தான். ஆனா பொதுமக்களுக்கு இதெல்லாம் ஒரு இஷ்யூவே கிடையாது. சட்டமன்றத்தில் அந்த பார்ட்டி ஃபண்டுன்ற வார்த்தை அது இன்னைக்கு பத்துக்கிட்டு எரியுது. ஏன்னா அந்த பார்ட்டி ஃபண்டு என்ற பெயரில் லஞ்சத்தை கமிஷனை வாங்கி குவித்தது அதிமுகவும் திமுகவும் தான். இப்போ ஏவா வேலு மேல பயங்கர குற்றச்சாட்டுகளும் வச்சிருந்தாங்க. பட் ஆனால் கைது வரைக்கும் போக ஏன் யோசிக்கிறாங்க? நிச்சயமாக போகும். அல்லது பார்த்தீங்கன்னா அதை எந்த நேரத்திலும் கைது செய்யப்படலாம்ங்கிற ஒரு பீதியோடு அவரை வச்சிருப்பாங்க. அதே நேரம் முதல் நடவடிக்கையாக செந்தில் பாலாஜியை தான் இவங்க சிறைக்கு செல்வதற்கான ஒரு வாய்ப்பு வந்து ஏற்படும். உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு வலைபேச்சு பிஸ்மி அணிஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? இன்னைக்கு இயக்குனர் பாக்யராஜ் அவர்களுடைய இழப்பு, இன்னைக்கு திரையுலகமே அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அவரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் மட்டும். உண்மையிலே பாக்யராஜ் அவர்களுடைய இழப்புங்கிறது உண்மையிலே ஒரு பெரிய அதிர்ச்சி தான். அதற்கு ஒரு நிமிடம் முன்பு வரை இப்படி ஒரு இழப்பு ஏற்படும் அப்படின்னு நம்ம யாருமே நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. தனிப்பட்ட முறையில் நான்லாம் மிகப்பெரிய அதிர்ச்சி. இன்னும் சொல்லப்போனால் அப்படி ஒரு செய்தி வரும்போது இது பொய்யா இருக்கும், வதந்தியாக இருக்கும் அப்படின்னு கூட நான் நினச்சது உண்டு. என்ன காரணம்னா, பொதுவாகவே இந்த மாதிரி பிரபலங்கள் குறித்து இந்த மாதிரியான ஒரு வதந்திகள் பரவுவதுங்கிறது ரெகுலராகவே நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு வதந்தியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அது ஒரு உண்மை அப்படிங்கிறது தெரியும் போது ரொம்ப வருத்தமாக இருந்தது. தமிழ் சினிமாவில் எத்தனையோ கலைஞர்கள்லாம் இருக்காங்க, ஆனால் பாக்யராஜ் போன்றவர்கள்ங்கிறது ரொம்ப ரொம்ப அபூர்வம். இந்த தலைமுறைக்கு பாக்யராஜ் குறித்து பெருசாக தெரியாது. ஆனால் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் வந்து ஒரு மிகப்பெரிய ஜாம்பவானா இருந்தது வந்து பாக்யராஜ் தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் இருக்கிற டெக்னீஷியன்களுக்கு பாலிவுட்டில் வந்து ஒரு பெரிய மரியாதை கிடச்சிக்கிட்டு இருக்கு. அதுக்கு பல பேர் இன்றைக்கி உதாரணமாக இருக்காங்க. ஆனால் இவர்களுக்கெல்லாம் துவக்க புள்ளியாக இருந்தது வந்து பாக்யராஜ் போன்றவர்கள் தான். இன்னும் சொல்ல போனால் தமிழுங்கிற அந்த ரீஜனல் லாங்குவேஜில் தான் அவங்க அதிக படங்கள் எடுத்தாங்க. ஆனால் வட இந்திய கலைஞர்கள் தயாரிப்பாளர்கள் வியக்கிற அளவுக்கு இருந்தது வந்து பாக்யராஜ். முக்கியமாக அவருடைய அந்த திரைக்கதை உத்தி இந்திய அளவில் வந்து ஒரு பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு விஷயம். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. திரைப்படக் கல்லூரி மாணவர்கள் பெருமளவில் திரைத்துறைக்கு வந்த நேரம், ஆர்கே செல்வமணி, ஆர் உதயகுமார் போன்ற திரைப்படக் கல்லூரி மாணவர்கள்லாம் சினிமாவுக்கு வந்த நேரம். அப்போ பார்த்தீங்கன்னா தேடி தேடி இந்த டிஎஃப்டி பட்டதாரிகளை போய் நான் பேட்டி எடுப்பேன். அப்போ வந்து பல பேர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, அங்கே இன்ஸ்டியூட்லேயே வந்து பாக்யராஜ் படங்கள் குறித்து அந்த படங்களை திரையிட்டு அது குறித்து நாங்கள் டிஸ்கஷன்லாம் நடத்துவோம். என்னன்னா, ஒரு படத்துக்கு திரைக்கதை எப்படி அமைக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணமாக பாக்யராஜுடைய படங்கள் இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது வந்து எனக்கு உண்மையிலே ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கும். என்னென்னா, திரைப்பட கல்லூரி என்பது திரைக்கலையை கற்றுக் கொடுக்குற கல்லூரி. அந்த கல்லூரியில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலபஸாக இருப்பது திரைப்பட கல்லூரியில் படிக்காத ஒரு இயக்குனருடைய படம் அப்படிங்கிறது அது எவ்வளோ பெரிய விஷயம். இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் முந்தாரை முடிச்சு போன்ற படங்களெல்லாம் இன்றைக்கி எடுத்து பார்த்தா தெரியும். அந்த நாட்களாக இருக்கட்டும், தூரல் நின்று போச்சா இருக்கட்டும், அவருடைய ஒவ்வொரு படமே பார்த்திங்கன்னா ஒரு சினிமாவுக்கு ஒரு ஜனரஞ்சகமான திரைக்கதை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணமாக தான் இருக்கும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அந்த பெயரை வந்து பாக்யராஜாலேயே தக்க வச்சுக்க முடியல. அதுக்கு வந்து அவருடைய திறமை குன்றியதாக நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை, மக்களுடைய ரசனை மாறியதாக தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்றைக்கும் முந்தாரை முடிச்சா இருக்கட்டும், இப்போ நான் குறிப்பிட்ட படங்களாக இருக்கட்டும், அவருடைய முதல் பட சொரு இல்லாத சித்திரங்களாக இருக்கட்டும், இன்றைக்கும் அதை நம்மளால் ரசிக்க முடியும். ஆனால் இன்றைய ஜென்சி இளைஞர்களுக்கு அது வந்து ஒரு கிரிஞ்சா தெரியும். அப்போ கோளாறுங்கிறது இந்த ரசிகனுடைய ரசனை மாறி இருக்குது அப்படின்னு தான் எடுத்துக்கணுமே தவிர பாக்யராஜுடைய திறமை குறைஞ்சதாக நம்ம நிச்சயமாக எடுத்துக்க முடியாது. உண்மையில் அவருடைய இழப்புங்கிறது ஒரு பேரிழப்பு தான். ஓகே. இன்னொரு பக்கம் இப்போ அமைச்சர் சரத் அவர்கள் ஒரு ஸ்டேடியத்தில் அந்த பவுடர் மாதிரி வச்சு அதுவும் செல்ஃபோன் டிஸ்பிளேல வச்சு பண்ணுறாரு.
இன்னைக்கு அது பயங்கர வைரல் ஆகுது. ஒரு பக்கம் அவங்க விளக்க வீடியோ போடுறாங்க, அவர் அமைச்சர் போடுறாரு, அவங்க மனைவி குழந்தை உட்பட வீடியோ போடுறாங்க. இன்னொரு பக்கம் வந்து அவங்க தோழி போடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா திமுக சைட்லேருந்து இல்லைங்க அது வந்து போதைப் பொருள் தான் அப்படின்னு இப்போ வரைக்கும் அடிச்சு பேசுறாங்க. உண்மை என்னதான் நடந்தது? உண்மை என்னங்கிறது நமக்கு தெரியல. ஆனா இந்த காட்சிகளை எல்லாம் தொகுத்து பார்க்கும்போது நமக்கு தோன்றுகிற விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய அளவில் போதைக்கு அடிமையானவன், அதாவது ஒரு நிமிஷம் கூட என்னால் அந்த போதை இல்லாமல் இருக்க முடியாதுன்னு ஒருத்தன் இருப்பான்ல, அவனை தவிர வேற யாரும் இப்படி ஒரு விஷயத்த செய்ய மாட்டாங்க. என்னதான் ஒரு போதைக்கு அடிமையானவனா இருந்தாலும் ஒரு பொது இடத்துல, அதுவும் இந்த ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் அந்த போதைப் பொருளை உபயோகப்படுத்துகிற அளவுக்கு இருக்க மாட்டாங்க. இது வந்து ஒரு காமன் சென்ஸ் தான். அதே நேரம் இவர் பார்த்தீங்கன்னா எனக்கு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அதுக்காக நான் மாத்திரையை இது பண்ண நம்புற மாதிரி இல்லை. இந்த ரெண்டுக்கும் இடையில தான் உண்மை இருக்கு. அது என்னங்கிறது சம்மந்தப்பட்டவங்க விளக்கினாதான் தெரியும். பட் அந்த இடத்தில் அவர் போதைப் பொருளை உட்கொள்வதற்கான வாய்ப்புங்கிறது குறைவாக தான் நான் பார்க்குறேன். ஓகே, இப்போ திட்டமிட்டு இதை பரப்புறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா? இப்போ தாவேகா தரப்புல இருந்து இது பொய்யா சொல்லி பரப்புறாங்க அப்படின்னு. ஒருவேளை இந்த போதை ஒழிப்புக்காக சிஎம் விஜய் அவர்கள் இந்த மாரத்தான் ஓடுனது இதை மறைக்கிறதுக்காக இந்த விஷயம் பண்ணுறாங்கன்னு எடுத்துக்கலாம். அதாவது ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, தாவேகா மீது நீங்கள் விமர்சனம் பண்ணுறதுக்கு தாவேகா அரசு மீது விமர்சனம் செய்வதற்கு பெருசாக ஒன்றுமே கிடையாது. இப்போ மின்வெட்டு அப்படிங்கிறது தான் மக்களை பாதித்த ஒரு மிகப்பெரிய விஷயம். அதை வச்சு நீங்கள் வந்து விமர்சனம் பண்ணலாம். ஆனால் இந்த அரசியல் கட்சிகள் பார்த்தீங்கன்னா இப்போ மின்வெட்டுங்கிறத வச்சு நீங்கள் ஒரு நாள் மட்டும்தான் அறிக்கையை வெளியிட முடியும். அப்போ அடுத்த நாளைக்கு உங்களுக்கு நீங்கள் வேறொரு கண்டென்ட்டை நோக்கி தான் போகணும். அப்படி இல்லைன்னா அந்த மின்வெட்டை காரணமாக வைத்து ஆர்ப்பாட்டம், உண்ணாவிரதம், போராட்டம் அப்படின்னு அதை வந்து நீங்கள் பெரிய அளவில் எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் அப்படி செய்வதற்கு திமுகவும் அதிமுகவுமே தயாராக இல்லை. உங்கள் ஆட்சியில் இந்த லட்சணத்தில் தான் இருந்தீங்க, நீங்கள் கூட அணில் கடிச்சிருச்சு மின்சார உயர்கள்னு சொன்னவங்க தானேன்னு ஒரு கேள்வி கேட்டால் இவங்ககிட்ட பதில் கிடையாது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாடு அரசினுடைய டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக ஜனநாயகன் தயாரிப்பாளர் வந்து நியமிச்சிருக்காங்க. இதுவும் கூட விமர்சனத்துக்குரிய ஒரு விஷயம்தான். ஆனால் பொதுமக்களுக்கு இதெல்லாம் ஒரு இஷ்யூவே கிடையாது. இதில் என்னப்பா தப்பு அப்படின்ட்டு அவங்க போயிட்டே இருப்பாங்க. அப்போ தாவேகா மீது நீங்கள் ஏதாவது வந்து ஒரு குற்றம் சொல்லணும், குறை சொல்லணும் அப்படின்னு தேடும்போது இந்த மாதிரி விஷயங்கள் இவங்க கைக்கு கிடைக்குது. அது உண்மையா பொய்யோ, ஆனால் அப்படி ஒரு கண்டென்ட் இருக்குல்ல, இதை வச்சு ஊதி பெரிதாக்கும்னு இவங்க திமுக ஐடி விங் வந்து அதை ஒரு பெரிய அளவில் எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்படி என்ன இருந்தாலும் உண்மை என்னங்கிறது சம்மந்தப்பட்டவங்களுக்கு தான் தெரியும். எல்லாத்துக்கும் மேலே இதெல்லாம் தாவேகா அரசை வந்து பதம் பார்த்து விடாது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ சட்டமன்றத்தில் அந்த பார்ட்டி ஃபண்டுன்ற வார்த்தை அது இன்னைக்கு பத்திக்கிட்டு எரியுது. நேற்று வரைக்குமே டிபேட்டில் அந்த பார்ட்டி ஃபண்டுன்ற வார்த்தை அது ஏன் திமுகவுக்கு அதிமுகவுக்கு ஒரு பயத்தை கொடுக்குது இந்த பார்ட்டி ஃபண்டுன்ற வார்த்தை? ஏன்னா அந்த பார்ட்டி ஃபண்டு என்ற பெயரில் லஞ்சத்தை கமிஷனை வாங்கி குவித்தது அதிமுகவும் திமுகவும் தான். அதே நேரம் அன்றைக்கு விஜய் அவர்கள் சொன்ன அந்த பார்ட்டி ஃபண்டு என்பது திமுக அரசில் நடந்த விஷயத்தை தான் குறிக்கிறது. அவர் அதிமுக குறித்தெல்லாம் பேசல. திமுக ஆட்சியில பார்ட்டி ஃபண்டுன்னு இவ்வளவு வாங்கினாங்க, அதை நாங்கள் அரசு கஜானாவுக்கே திருப்பிட்டோம் அப்படின்னு தான் அவர் குறிப்பிட்டாரு. அதுக்கு தான் திமுக வந்து இப்படி எதிர்வினையாற்றியது. இந்த விவகாரம் குறித்து அதிமுக காரங்க ஏன் பெருசா ரியாக்ட் பண்ணலன்னா அவங்களும் இதை செஞ்சிருக்காங்க. ஓகே, எல்லாத்துக்கும் மேல நம்ம எல்லாருக்கும் தெரியும், கடந்த 50-60 வருடங்களாக திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி மக்கள் பணத்தை கமிஷன்கிற பேர்ல, கட்டிங்கிற பேர்ல சூறையாடிக்கிட்டு இருக்காங்க. அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆரம்பத்தில் ஜெயலலிதா கருணாநிதி பீரியட்ல அந்த கமிஷனுங்கிறது 5% இருந்தது. அடுத்து ஒரு ஆட்சி வரும்போது அது 10 மாறிச்சு. 15, 20, 25 கடந்த திமுக ஆட்சியில் 40% கமிஷனாக அது மாறிடுச்சு. ஸோ அதில் வந்து ஒரு பெயர் தான் இந்த பார்ட்டி ஃபண்டு அப்படிங்கிறது. இப்போ யாரோ ஒரு கட்சி நிர்வாகி போய் எனக்கு 40% கமிஷன் கொடு அப்படின்னா கொடுக்க மாட்டாங்க. 40% அதிகமாச்சுன்னு கேள்வி கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இது பார்ட்டி ஃபண்டு அப்படின்னு சொல்லிட்டா என்ன அர்த்தம்? இது நேரடியாக ஸ்டாலின் குடும்பத்துக்கே போகுதுன்னு தான் அதனுடைய அர்த்தம். கட்சிக்கு போகுதுன்னா யாரும் நினைக்க மாட்டாங்க. அப்படி நினைப்பவர்கள் ஒரு மிகப்பெரிய அப்பாவியா தான் இருக்கணும். அப்ப அப்படி கேட்கும்போது யாருமே அந்த ஃபண்டை தரமாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. அதனால அந்த வேர்டை அவங்க பயன்படுத்தியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் எல்லாத்துக்கும் மேல எல்லாருக்கும் தெரிந்த உண்மை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 40% மேல் எல்லாவற்றிலும் கமிஷன் வாங்கப்பட்டது அப்படிங்கிறது தான். ஸோ அதை நோக்கி வந்து தாவேகா அரசு நகருது. நாளைக்கு இதை வைத்து நம்மை தண்டிக்கவும் வாய்ப்பு இருக்குங்கிறதுனால இப்பவே அவங்க அது குறித்து ரியாக்ட் பண்றாங்க. அப்படிதான் அதை நான் பார்க்குறேன். இப்போ ஏவா வேலு மேல பயங்கர குற்றச்சாட்டுகளும் வச்சிருந்தாங்க. பட் ஆனால் கைது வரைக்கும் போக ஏன் யோசிக்கிறாங்க? நிச்சயமாக போகும். அல்லது பார்த்தீங்கன்னா அதை எந்த நேரத்திலும் கைது செய்யப்படலாம்ங்கிற ஒரு பீதியோடு அவரை வச்சிருப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். என்னன்னா இப்போ திமுக அமைச்சரவையில் பல அமைச்சர்கள் இருந்தாலும்
இப்போ நேரடியாகவே முதல்வர் குடும்பத்தோடு நெருக்கமாக இருந்ததும் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஏடிஎம்மாக இருந்ததுங்கிறது ஒரு குறிப்பிட்ட சில அமைச்சர்கள் தான். சேகர் பாபு, ஏவாவேலு, செந்தில் பாலாஜி போன்றவர்கள், இது எல்லாருக்குமே KN நேரு போன்றவர்கள். ஸோ இப்போ தாவேக அரசு அப்படி ஒரு நடவடிக்கை எடுத்தால் இந்த அமைச்சர்கள் மீது தான் நடத்தும். அதே நேரம் முதல் நடவடிக்கையாக செந்தில் பாலாஜியை தான் இவங்க டார்கெட் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு காரணம் வந்து அவர் செய்த ஊழல் மட்டும் இல்லை, கரூர் சம்பவம். இப்போ கரூரில் நடந்த அந்த 41 பேர் உயிரிழப்பு ஒரு வகையில் விபத்து அப்படி இப்படின்லாம் சொன்னாலும் விஜயை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சதி. அதில் செந்தில் பாலாஜிக்கு தொடர்பு இருக்குன்னு அவர் உறுதியாக நம்புகிறாரு. ஆனால் அவர்கிட்ட ஆதாரம் இல்லை. ஆனால் தன் மீது அன்பு கொண்ட ஒரு 41 பேருடைய உயிர் பறிபோவதற்கு செந்தில் பாலாஜி காரணமாக இருக்காருங்கிற அந்த கோபம் வந்து விஜய்க்கு பெரிய அளவில் இருக்கு. அப்போ அந்த ஒரு காரணத்துக்காகவாது இவரை தண்டிக்கணும். ஆனால் அந்த விஷயத்தில் நமக்கு ஆதாரம் இல்லை. அப்போ வேற எந்த வகையில் இவரை லாக் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த மின்வாரியத்தில் நடைபெற்ற பல்வேறு முறைகேடுகள், ஊழல்கள், கமிஷன் இதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த சைடில் ஆதாரத்தை திரட்டி வந்து செந்தில் பாலாஜியை சிறைக்கு செல்வதற்கான ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்துவார். ஆனால் வெளிநடப்பை இப்போ ஏன் ஒரு ஃபார்முலாவாக யூஸ் பண்ணுறாங்க திமுக? இல்லை எப்போவுமே கச்சத்தீவு கேட்டால் வெளியே போயிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ பார்ட்டி ஃபண்டு ஸ்டார்ட் பண்ணும் போதே எல்லாம் கிளம்பிட்டாங்களே. இல்லை, பொதுவாகவே சட்டமன்றத்தில் வெளிநடப்பு அப்படிங்கிறது ஒரு எதிர்ப்பை தெரிவிப்பதற்கான ஒரு வழிமுறை தான். அது எல்லா காலத்திலுமே நடக்குது. இங்கே சட்டமன்றத்தில் மட்டும் இல்லை, நம்ம பாராளுமன்றத்திலையும் பார்க்குறோம். எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எதிர்கட்சிகளை ஒரு பொருட்டாவே நினைக்காம அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை செய்வாங்க. அவர்கள் கொண்டு வர நினைக்கிற திட்டங்களை, சட்டங்களை நிறைவேற்ற பார்ப்பாங்க. அந்த மாதிரி நேரத்தில் எதிர்கட்சிகளுடைய குரல் எடுபடாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது மக்களுடைய கவனத்துக்கு இதை எடுத்துகிட்டு போகிறதுக்காக வெளிநடப்பு பண்ணுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட விஷயம்தான் இங்கேயும் நடந்திருக்கு. எல்லாத்துக்கும் மேலே அந்த பார்ட்டி ஃபண்டு என்பது நேரடியாகவே திமுகவை குறித்து விஜய் பேசி அட்டாக் பண்ண ஒரு விஷயம் தான். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, விஜய் வந்து அந்த மாதிரி பார்ட்டி ஃபண்டுங்கிற பேரில் திமுகவை அட்டாக் பண்ணும்போது இவங்க எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காமல் உட்காந்துருந்தாங்கன்னா அடுத்த நாள் எப்படி செய்தி வரும் அப்படின்னா அதை இவர்கள் ஆமோதிக்கிறார்கள் அல்லது அமைதியாக இருந்ததே அதில் உண்மை இருப்பதால் தான் அமைதியாக இருந்தாங்கன்னு தான் புரிந்து கொள்ளப்படும். ஸோ அப்படி ஒன்று நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால எங்கள் மேலே தப்பு இல்லை, அதனால தான் நாங்கள் வந்து எதிர்ப்பு தெரிவித்தோம், வெளிநடப்பு பண்ணிட்டோம்னு சொல்வதற்காக நடத்தப்பட்ட ஒரு வெளிநடப்பு தான் அது. ஓகே, நேற்று அமைச்சர் செங்கோட்டையன் சொல்லியிருந்தாரு ஜாதி சான்றிதழ் இல்லாமல் ஒரு ஐடி கார்டாக கொடுத்துருவோம் அதை அப்படின்னு. ஆனால் அது ஐடி கார்டில் ஜாதியோட பேர் வந்துடும் சொல்லி ஒரு சேனலில் போட்டு நைட்டு பயங்கர வைரல் ஆயிடுச்சு. இன்னைக்கு 2 அமைச்சர்கள் விளக்கம் கொடுக்கறதுக்கு ஆயிருக்கு. இது ஏன் இந்த அளவுக்கு பரவுது? இல்லை, இது வந்து ஒரு பிற்போக்குத்தரமான முடிவு இல்லையா? அதுவும் பார்த்தீங்கன்னா முதலமைச்சருடைய அறிவுறுத்தலில் போது பார்த்தீங்கன்னா இப்போ முதலமைச்சருடைய மென்டாலிட்டி என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியை நமக்கு வருவதை வந்து தவிர்க்க முடியல. அது மிக தவறான விஷயம். இன்னும் சொல்ல போனால் அடுத்த தலைமுறை என்பது ஒரு சாதிகளற்ற சமூகமாக வளரணும், அதுதான் ஒரு சரியான அறிகுறி. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் பள்ளிக்கூடத்தில் இந்த சாதி அடையாளம்ங்கிறதே ஒழிக்கப்படணும். அப்போ நீங்கள் சாதி சான்றிதழில் சாதியை ஒழிச்சுட்டு நாங்கள் ஐடி கார்டில் கொண்டு வருவோம்னா என்ன அர்த்தம்? ஐடி கார்டுங்கிறது ஒருத்தர் எப்போதுமே அணிந்திருக்கிற ஒன்று தானே. ஐடி கார்டுனா அவன் கழுத்தில் மாட்டிருப்பான். அப்போ நீங்கள் பார்த்துட்டு ஓம் பேர் இது, நீ இந்த ஜாதியா அப்படிமான்ல. இவன் என்ன சாதின்னு தெரியாதவனுக்கு தெரியப்படுத்துகிற ஒரு விஷயம் தான். விளக்கம் கொடுத்துருக்காங்களே இப்போ என்ன ஐடி கார்டு தனி அப்படிங்கிற. அப்போ சாதி எங்கே கொண்டு போய் வைப்பாங்களா? ஐடி கார்டாக கொடுத்துருவாங்க, பேப்பர் இல்லாமல் ஐடி கார்டாக கொடுக்குறாங்க. அது வந்து ஒரு தவறான ஒரு விஷயம் இல்லையா? இன்னொன்று அரசு செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா எல்லா மட்டத்திலும் சாதியை ஒழிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் பற்றி தான் அவங்க யோசிக்கணும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா தாவேகாவில் உள்ளவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பெரிய விசாலமான அறிவும் பார்வையும் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ மதிமுகல இருந்து வைகோ அவர்கள் திடீர்னு தாவேகா பக்கம் இறங்குறதா சொல்றாங்க. 50 கோடி ரூபா வாங்கிட்டாங்கன்னு சொல்லி திமுக பெரிய குற்றச்சாட்டு சொல்லியிருந்தாங்க. அவர் யார்கிட்டையும் நான் காசு வாங்க வேண்டிய அவசியமே இல்லை, திமுக அனுதாபியா இருந்தேன், இப்போ நான் வந்து தாவேகாக்கு போறேங்கிறாரு. ஆனால் அவர் போன கட்சிகள் நிலைமையெல்லாம் பார்த்துருக்கோம், அது எப்படி இருக்க போகுது? இல்லை இந்த மாதிரியான ஒரு அணி மாறும்போது இவங்க பணம் வாங்கிட்டு போகிறாங்க அப்படிங்கிறது வழக்கமாக எழுப்பப்படுகிற ஒரு குற்றச்சாட்டு தான். அதை பொய்ன்னு நம்ம வந்து நிராகரிக்கவும் முடியாது, உண்மைன்னு நம்பிடவும் முடியாது. நிச்சயமாக இரண்டுக்குமே வாய்ப்பு இருக்கு. பட் இந்த முறை வைகோவுடைய எம்எல்ஏக்கள் தாவேகா பக்கம் செல்வதற்கான இந்த முயற்சிக்கு பின்னால் என்ன பேரம் நடந்ததுன்னு நமக்கு தெரியாது. அதே நேரம் திமுக கூட்டணியிலிருந்து தாவேகா பக்கம் நகர்வதற்கு வைகோ செயலில் சில நியாயங்கள் இருப்பதை நம்ம மறுக்க முடியாது. என்னன்னா திமுகவிலிருந்து விலகி திமுகவுக்கே சவால் விடுகிற அளவுக்கு ஒரு பெரிய சக்தியாக உருவானவர் தான் வைகோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் ஒவ்வொரு முறையும் தவறான முடிவுகள் எடுத்ததுனாலே அந்த கட்சி பலவீனமாகி
கடைசியில் யாரை எதிர்த்து அந்த அரசியல் இயக்கம் துவங்கியதோ அவங்க கிட்டே போய் சரணடைகிற ஒரு சூழல் ஏற்பட்டதெல்லாம் வைகோவுக்கு ஏற்பட்ட ஒரு வாழ்நாள் துயரம் தான். ஸோ இப்போ நம்ம எதிர்த்து ஒரு கட்சி ஆரம்பித்தவர் இன்னைக்கு நம்ம கிட்ட சரண்டர் ஆயிட்டார் அப்படிங்கும்போது இப்போ திமுக மேலிடம் அவரை வந்து ஒரு கருணையோடு நடத்தியிருக்கணும். ஆனால் துரதிருஷ்டவசமாக திமுக வைகோவையும் மதிமுகவையும் அப்படி நடத்தலை. இன்னும் சொல்ல போனால் தன்னுடைய அடிமையாகத்தான் அந்த கட்சி அது டீல் பண்ணுச்சு. தன்னுடைய தோழமை கட்சி, ஆனால் அவர்களுடைய சின்னத்தில் போட்டியிடக்கூடாது. தன்னுடைய தோழமை கட்சி அவர்கள் கேட்கிற இடங்களை கொடுக்கக்கூடாது, கேட்கிற தொகுதிகளை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதன் மூலமே நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸ்டாலின் வந்து ஏதோ ஒரு வகையில் பழைய பகையை மனதில் வைத்து வைகோவை பழி வாங்குறார் அப்படின்னு தான் நம்மளாம் புரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் வேறு வழி இல்லாததால் அந்த அவமானங்களை எல்லாம் சகிச்சுக்கிட்டு அந்த கூட்டணியில் வந்து மதிமுக தொடர்ந்தது. ஆனால் என்னைக்கு இருந்தாலும் இது வந்து நீண்ட நாள் நீடிக்காது. ஒரு மாற்று இயக்கம், இவருக்கு மாற்று வழி தென்பட்டால் அந்த இடத்தை நோக்கி நகர்ந்துருவாருன்னு நினைச்சோம். ஆனால் அப்படி ஒரு விஷயம் இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகே அமைந்தது வைகோ செய்த அதிர்ஷ்டம் தான். இப்போ தாவேகா வந்து இன்னொரு அரசியல் சக்தியாக உருவாகுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த தங்களுக்கு ஆதரவு கொடுக்குற கட்சிகளுக்கு ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய ஜாக்பாட்டு. ஆனால் துரதிருஷ்டவசமாக மதிமுகவினரால் அதை பயன்படுத்திக்க முடியல. என்ன காரணம்னா சுதேசூரியின் சின்னத்தில் போட்டியிட்டது. அப்போ இந்த சின்னத்தில் போட்டியிட்டது தான் அதுக்கு தடையாக இருக்குது. அப்படிங்கும்போது அந்த பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தாவேகா ஆதரவோடு தேர்தலில் ஜெயித்து அந்த கூட்டணிக்குள்ளே போகணும்னு அவர் நினைக்கிறாரு. இது வந்து ஒரு அரசியல் இது நடவடிக்கை தானே, அதை வந்து நம்ம ரொம்ப கொச்சப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. கண்டிப்பாக. இப்போ வந்து கல்வி நிறுவனங்கள் ஜோகோவில் இப்போ ஸ்ரீதர் வேம்பு அவரோட சேர்ந்து இப்போ பல கல்வி நிறுவனங்கள் அவங்க சொல்கிறாங்க ஓப்பனாக இந்த மாதிரி நிறைய காசு வாங்கியிருக்காங்க அப்ரூவ் பண்ணுறதுக்கு அப்படின்னு. இப்படி ஒவ்வொரு துறையாக ஏன் இப்போ வந்து நிறைய பேர் வந்து முன் வந்து சொல்கிறாங்க? இல்லை, அதுதான் நாம் அவர்களிடம் கேட்கிற கேள்வி. திமுக ஆட்சியில் கமிஷன் இல்லாமல் லஞ்சம் இல்லாமல் எந்த காரியமும் நடந்ததில்லை. இதுதான் உண்மை. எல்லா மட்டத்திலும் லஞ்சம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 40% நீங்கள் லஞ்சம் கொடுக்காம எந்த வேலையுமே பார்க்க முடியாது. இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், ஒரு 10 கோடி மதிப்புள்ள ஒரு டெண்டர் ஒருத்தருக்கு கிடைக்கணும்னா அவர் 4 கோடி ரூபா லஞ்சம் கொடுக்கணும். 10 கோடி ரூபா மதிப்புள்ள ஒரு திட்டத்தை ஒரு டெண்டரை ஒருத்தர் வாங்குறார் அப்படின்னா அவர் வந்து வீட்டிலேருந்து 10 கோடியை பீரோவில் அடுக்கி வச்சு எடுத்தாது கொடுக்க முடியாது. ஒரு வட்டிக்கு வாங்கியோ ஒரு ஃபைனான்ஸ் வாங்கியோ தான் அந்த 10 கோடியை அவரால் திரட்ட முடியும். அப்போ அந்த 10 கோடிக்கான இன்ட்ரெஸ்ட்ன்னு இருக்கு. அப்போ அந்த வட்டியை அவர் கொடுக்கணும். இந்த 10 கோடி வேலை செஞ்சதுக்கு அவருக்கு ஒரு லாபம் வரணும் அப்படின்னா இது ஒரு 20%, வட்டி ஒரு 20% அப்படின்னா இதுக்கே 8 கோடி போச்சு. அப்போ எஞ்சிய 2 கோடியில தான் அந்த வேலையே அவனால் பண்ண முடியும். அப்போ யோசிச்சு பாருங்க, 10 கோடி அரசு பணத்தை ஒருத்தன் வாங்கிட்டு 2 கோடிக்கு தான் வேலை பார்க்குறான், அதில் 4 கோடி கமிஷனாகவே கொடுக்குறான் அப்படின்னா அந்த வேலையினுடைய லட்சணம் என்னவாக இருக்கும்? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாலங்கள் பள்ளிக்கூடங்கள்லாம் பாதியிலே இடிஞ்சு விழுவதற்கெல்லாம் இதுதான காரணம். ஆனால் என்ன ஒன்று அப்படின்னா இவர்கள் 4 கோடி கமிஷன் கொடுத்தாலும் பரவாயில்ல, எனக்கு வந்து இந்த வேலை வேணுங்கிறதுனால இவ்வளவு நாள் வாயை மூடிக்கிட்டு அந்த கமிஷனை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஆட்சி மாறிய பிறகு ஒவ்வொருத்தவங்களும் அதை குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ ஸ்ரீதர் வேம்பு எடுத்துங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய தொழிலதிபர். இப்போ திமுக ஆட்சியில் என்னுடைய பள்ளிக்கு இவ்வளவு ரூபா லஞ்சம் கேட்குறாங்கங்கிற அந்த உண்மையை நீங்கள் திமுக ஆட்சி இருக்கும் போதே வாய்ஸ் அவுட் பண்ணலாமே. இப்போ நீங்கள் சொன்னால் அது நிச்சயமாக ஊடக கவனத்தை பெறும், பெரிய இஷ்யூவாக மாறும். உங்களுக்கு நிவாரணம் கூட கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது, லஞ்சம் கேட்டவர்கள் தண்டிக்கப்படும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் ஏன் வாய மூடிக்கிட்டு இருந்தீங்க? அப்போ உங்களுக்கு வேலை ஆகணுங்கிறதுனால தான் நீங்கள் வாய மூடிக்கிட்டு இருந்தீங்க. ஸ்ரீதர் வேம்பு மட்டும் இல்லை, இன்னும் பலரையும் சொல்கிறேன். இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு எதிராக குரல் கொடுப்பவர்கள் அன்னைக்கு எப்படி இருந்தாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கு அடுத்து இந்த பள்ளிக்கூடங்களுக்கு அனுமதி கொடுக்கறதுல இன்னொரு கோணமும் இருக்கு. என்னன்னா இவர்கள் எல்லாமே தங்களுடைய பள்ளிகளை சிபிஎஸ்இ பள்ளியாக மாற்ற துடித்ததற்கு காரணம் என்ன அப்படின்னா நம்முடைய கண்ட்ரோல் தமிழ்நாடு அரசுகிட்ட இருக்கக்கூடாது. நம்ம வந்து அந்த மும்மொழி கொள்கையை வந்து நம்ம நடைமுறைப்படுத்தணும்னு அவர்கள் ஆசைப்படுறாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிபிஎஸ்இயை மாற்றுவது தான் ஒரே வழின்னு அவங்க முடிவு பண்ணி முயற்சி பண்ணுறாங்க. இது தமிழ்நாடு அரசுக்கு தெரியும் போது அதற்கு வந்து ஒரு முட்டுக்கட்டை போடுறாங்க. ஸோ அதனால இந்த செயலுக்கு பின்னால் இன்னொரு காரணமும் இருக்கு. கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் பேசுங்க. நன்றி, ரொம்ப நன்றி.